சான்ஸே இல்ல. எனக்கே வந்துட்டு அப்படியே ரொம்ப லவ் ஆயிடுச்சு அஜித் மேல. தல அஜித் மாஸ் தாண்டா கொல்தியாச்சு டீசரா பாத்தியாட்டல நீங்க பாரு உள்ள வைபாகுது 10ஆம் தேதி கிளிகிறோம், நம்ம தியேட்டர் கிளிகிறோம். ஏப்ரல் 10ஆம் தேதி தியேட்டர் கதற இவ்வளவு போறோம். தலை லுக்கா பத்தி சொல்ல வேணும். பாருங்க, பில்லா லுக்ல இருக்காரு, போய் பாருங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி தெரிக்க உள்ள தியேட்டர் அவ்வளவு சூப்பரா இருக்கு ப்ரோ. ஏப்ரல் 10 வெயிட்டிங். ஜிவி மியூசிக்ல பயங்கரம். பில்லா லுக் வருது ப்ரோ, மச்சாவா இது சொல்றேன். ஆகாசே தளபதி ஃபேன் பேசவே முடியல ப்ரோ. நாளை கண்டா போயிடுச்சு ப்ரோ. மச்சா ப்ரோ வெயிட்டிங். வேற இருக்கு சார். தல அஜித் மாஸ் ப்ரோ. கத்தி சத்தியமா வாய்ஸ் இல்ல ப்ரோ. அஜித் எந்த அளவுக்கு இருக்காரு ப்ரோ? பக்காவா காட்டியிருக்காரு. ஆதிக்கு இப்படி காட்டியிருப்பாரு நினைச்சு கூட பார்க்க முடியல. சப்டைட்டில் எல்லாம் போட்டுருக்கேன் ப்ரோ. சத்தியமா எதுவுமே கேட்காது ப்ரோ. செதுக்கி இருக்காரு ப்ரோ. மார்க்கெட் விட பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஒண்ணுமே கேட்காது. டீசர் வந்து செம்மையா இருந்துச்சு. நாங்க எதிர்பார்த்த ஏகேவை வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு லுக்கும் நிறைய லுக்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. டீசரே அன்எக்ஸ்பெக்டடா. படம் கண்டிப்பா வந்து ஒரு வேற லெவலா தான் இருக்கும். அஜித் லுக்ல எப்படி இருக்கு? அது அன்எக்ஸ்பெக்டட். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. பில்லா அப்புறம் லைக் வந்து இன்னும் விண்டா அந்த அஜித் ஜனால இருப்பாரு, அந்த அஜித்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ செம்ம புஷ்பம் சார். ஜிவி எப்படி இறங்கியிருக்காரு? ஜிவி அன்எக்ஸ்பெக்டட். நாங்க வந்து அவரு ட்விட் போட்டுட்டே இருப்பாரு. பட் ஆனா இந்த அளவுக்கு அவர் பண்ணுவார் நாங்க எதிர்பார்க்கல. செம்மையா பண்ணியிருக்காரு. ஓவராலா டீசருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் ஹைப்? கண்டிப்பா இது வந்து என்னன்னா டீசருக்கு ஒரு 93 செகண்ட்ஸ்க்கு இப்படி நான் படம் அப்போ எப்படி இருக்கும். கண்டிப்பா வேற லெவலா இருந்துச்சு. எல்லா ஃபேன்ஸுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சு. ஸோ ஏப்ரல் 10 வந்து ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கும் ஏகே ஃபேன்ஸ்க்கு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணத விட வேற லெவல் இருந்துச்சு. பழைய அஜித் சார் பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. தியேட்டர்ல பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாருமே அது ரொம்ப நல்லா இருக்கு. போன்ல பார்க்கறதோட இது நல்லா இருந்துச்சு. தல லுக் எப்படி இருக்கு? சான்ஸே இல்ல. எனக்கே வந்துட்டு அப்படியே ரொம்ப லவ் ஆயிடுச்சு அஜித் மேல. செம்ம சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து இதை பார்க்கணும். இங்க எல்லாமே மாசுங்க. அந்த வைப் தான் ஃபேன் பேஸ் வேற லெவல். எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸா இருந்துச்சு. செம்மையாச்சு. படம் ஹைப்ல இருக்கீங்க படத்துக்கு. ஹைப்பா இதுவே வேற லெவல். இதே படம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீசர் வந்து செம்ம வெறியா இருக்கு. ஏற்கனவே இப்பதான் விடாமுயற்சியோட ஹைப் இன்னும் குறையல. அது கூட இன்னும் 40 நாள்ல குட் பேட் அக்லி பார்க்க போறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த இயர் வந்து ரொம்ப ஒரு மெமரபிள் இயர் ஏகே ஃபேன்ஸ்க்கு. ரேஸு, பத்ம பூஷன் 2 படம். எங்க வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு இயர் அமையுமான்னு தெரியாது. இது அப்படி ஒரு இயர். அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். சாட்டிஸ்ஃபைட். தல லுக் எப்படி இருக்கு? ஒரு லுக்கா 2 லுக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 லுக்கு வருது. எங்களால டீகோடே பண்ண முடியல. ஏன்னா ஆடியோ சரியா காதுல விடல. வீட்டுக்கு போகும்போதே டீசர் ஒரு 10 தடவை பார்த்துட்டு போவோம். பார்த்துட்டு படத்தப்ப நான் சொல்றேன். ஜிவி மியூசிக்ல எப்படி இருக்கு? இன்ஃபேக்ட் எனக்கு மியூசிக்கே கேட்கல. ஆனா ஏற்கனவே அவங்க கிளிம்ஸ்ல விட்ட மியூசிக்கே வந்து செம்ம மாசா இருந்துச்சு. ரெட்ரோவும் இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஃபியூஷன்ல கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹைப் எந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ? அதாவது கிளாஸா ஒரு படம் பார்த்தாச்சு. அடுத்த மாசம் ஒரு படத்துக்கு வெயிட்டிங். வி ஆர் ஆல்ரெடி ஹைப்டு. இந்த டீசர் ரொம்ப மாசா இருந்துச்சு. லைக் எக்ஸ்பெக்டேஷனை விட ரொம்பவே மாசா இருந்துச்சு. லுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஈகர்லி வெயிட்டிங். தல லுக்கு அதான் அந்த ரகட் லுக்கு, அந்த ஒரு ரவுடிசம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தலை டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காரு பண்ணாதெல்லாம். ஸோ ஈகர்லி வெயிட்டிங். வேற லெவலு செம்மையா இருக்குங்க டீசர். நான் இன்னும் எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கா இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன். இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு பாருங்க. தியேட்டர் என்ன போகுதுன்னு தெரியல. பத்திக்கும், கண்டிப்பா பத்திக்கும். தியேட்டர் வேற லெவலு மாசா இருக்கு. நான் வந்து இதுக்கு டீசர் பார்க்கறதுக்கோசமே லாங்ல இருந்து வரேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலை ஃபேனா சொல்றேன். சந்தோஷமா இருக்கு. லுக் வைஸ் எப்படி இருக்கு தல? நான் பில்லா மங்காத்தா எல்லாமே மங்காத்தால எப்படியோ அதோட டபுள் மடங்கா பார்க்கலாம். டபுள் மடங்கா 100% பார்க்கலாம். ஃபேன் பாய் ஆத்விக்கு செஞ்சு விட்டாப்ல. ஜிவி ஜிவி பிஜிஎம்ல அந்தருங்க. உண்மையிலே சொல்றேன். யுவனுக்கு அப்புறம் பிஜிஎம்ல அந்தர் பண்ணதுன்னா ஜிவி தாங்க. விண்டேஜ் தலையை பார்த்த மாதிரி இருக்கா? அப்படியே அந்த ஒரு மாதிரி பாஸ்டா லுக்ல ரஜினி அந்த படையே இறங்கி வர அப்படியே தேட்டரே அதிருது. ஃபேன் பாய் சம்மோனா இதான் கடவுளே அஜித்தே சும்மா சொல்றாங்க. அப்படியே பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. 10ஆம் தேதி செம்மையா இருக்கும் பாருங்க. சமானா கண்டிப்பா. பில்லா இஸ் பேக். ரிட்டர்ன் ஆஃப் கேங்ஸ்டர் ஓஜி உள்ள இருக்காரு. மாஸ் பண்ணிருக்காரு. கண்டிப்பா ஏப்ரல் 10 சம்பவம் இருக்கு. செம்மையா இருக்காரு. மிரட்டிட்டாரு ஆளு. பிளாக்ல எல்லாம் கொளுத்தி
தேட்டர் கொளுத்தியாச்சு தேட்டர் பதறிக்கா தேட்டர் பதறது ஏப்ரல் 10க்கு சம்பவம் தான் ஏப்ரல் 10 மேல தூக்கி சொறி வரும் எல்லாத்தையும் அஜித் கடவுளே அஜித் லாஸ்ட் ப்ரோ சுத்தம் ஒண்ணுமே பேச முடியல ப்ரோ சீட்டு மேல நின்று ஆடிட்டு ஒண்ணுமே முடியல உள்ள தொண்டெல்லாம் பாருங்க போயிடுச்சு வெறும் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஒரு 2-3 வாட்டி போட்டிருப்பாங்க அதுக்கே தொண்டை எல்லாம் போயிடுச்சு மொத்தமே போயிடுச்சு அந்த சீட்லாம் பாதி காலி பாதி பேருக்கு என்ன தமிழ்நாடுனா தலைதான் கண்டிப்பா அது ஒண்ணு அஜித்தே பயங்கரமான ட்ரீசர் ப்ரோ அது படம் வந்தாதான் தெரியும் 10ஆம் தேதி வந்து இட்லி கடை கடை குண்டாலாம் தெரிய போகுது அது மட்டும் கன்ஃபார்ம் இட்லி கடை, தோசை கடை திருக்க விட போறோம் 10ஆம் தேதி வெயிட் பண்ணுங்க கம்பேக் ப்ரோ அஜித்தோட கம்பேக் இது மாமே வெயிட்டிங் லுக்கா மாஸ் மச்சாவா இருக்கு ப்ரோ புது தலை பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ பிளாக் ஒரு மங்காத்தா எல்லாம் மூவிய கலந்து அடிச்சிருக்காங்க ப்ரோ மிக்ஸ் அஜித்தோட ஃபேன் ஐட்டம் ப்ரோ டைரக்டரோட ஃபேன் ஐட்டம் கேங்ஸ்டரா வேற மாதிரி ஒரு